வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 96 மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் 38 மக்களவை, 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல். வாக்காளர்களுக்கு பணம் வழங்கலை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர நடவடிக்கை. கர்நாடக முதலமைச்சர், ஒடிசா முதலமைச்சரின் ஹெலிகாப்டர்களிலும் அதிரடி சோதனை. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் சூறைக்காற்று, கனமழையால் 31 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. திருடன் என கூறி பிற்படுத்தப்பட்ட மக்களை ராகுல் அவமதிப்பதாக பிரதமர் மோடி புகார். ஏழை எளியோரின் வலிகளை உணரும் திறன் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை எனவும் விமர்சனம். பொய்யான வாக்குறுதி தருவதற்காக வரவில்லை என வயநாட்டில் ராகுல் காந்தி பிரச்சாரம். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கடமைப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வேலூரில் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது ஆணையத்தின் முடிவு என விளக்கம் அளித்துள்ள சத்யபிரதா சாஹூ, வெப்காஸ்டிங் உள்ளிட்ட 4 முறைகளில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த செய்முறை விளக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்கள் முன்னிலையில் வாக்களிக்கும் முறை குறித்தும் விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருமான வரித்துறை சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் தான் வேலூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், வெப்காஸ்டிங் உள்ளிட்ட 4 முறைகளில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி 38 நம்பர் ஆஃப் பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி, அப்புறம் 18 அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிலே போல் நடக்கும். பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி ஃபார் த ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா and by election for assembly election அந்த மற்ற 18 பகுதிக்கு அதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லா டிஓஸ் எல்லா ஏற்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி போலிங் மெட்டீரியல், போலிங் பர்சனல் அவங்க எல்லாம் மூவ் ஆவாங்க. போலிங் பர்சனல் தனியாக போவாங்க. போலிங் மெட்டீரியல், இவிஎம், விவிபேட் எல்லாம் ஜோனல் பார்ட்டி, போலீஸ் பார்ட்டி அவங்களோட பாதுகாப்போடு அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட 67,000 போலிங் ஸ்டேஷன் இருக்கிறது. அத்தனை போலிங் ஸ்டேஷனுக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த எல்லா ப்ரொசீஜர் முடிச்சிடும். இவிஎம், விவிபேட் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாங்கள் ஜிபிஎஸ் ஒவ்வொரு வெஹிக்கிள்ல ஜிபிஎஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அந்தந்த டிஓஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. தமிழகத்தில் நாளை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அந்தந்த தொகுதிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வேலூர் மக்களவை தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 67,000 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்கள் பொருத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கொடைக்கானல் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலை வசதி இல்லாத வெள்ளக்கேவி மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரம் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டன. அடர்ந்த வனப்பகுதி என்பதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் உடன் சென்றனர். திருப்பூர் மக்களவை தொகுதியில் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருப்பூர் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த வாக்கு இயந்திரங்கள் மண்டலம் வாரியாக பிரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளுக்கு பணியாளர்கள் மற்றும் பொருட்களை அனுப்புகின்ற பணி துரிதமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் செல்ல வேண்டிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்
மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் காவல்துறை பணியாளர்கள், மண்டல அலுவலர்கள் மற்றும் இதர பணியாளர்களுடன் இந்த பொருட்கள் அனைத்தும் மண்டலம் வாரியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்களின் உள்ளிட்டவைகள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டு செங்கம், தண்டாரம்பட்டி உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளும் அனுப்பப்பட்டன. மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் முழுவீச்சில் சோதனை நடத்தி பணம், நகை போன்றவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் பணம் பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கை நடத்தினர். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ள தொகுதிகளிலும் தனியார் தங்கும் விடுதி, நட்சத்திர விடுதி என பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடைபெற்றது. தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இறையமங்கலம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பூத் ஸ்லிப்களுடன் வைத்திருந்த 65,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணம் பட்டுவாடா செய்ய இருந்த 2 நபர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி ஓடினர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 9,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோரின் ஹெலிகாப்டரிலும் சோதனை நடத்தியுள்ளனர். வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் பணம் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆங்காங்கே வாகன சோதனை நடத்துவதுடன் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தி வருகிறது. பொதுமக்களின் வாகனங்களை சோதனையிடும் பறக்கும் படையினர் மாநில முதலமைச்சர்களையும் கூட விட்டு வைக்கவில்லை. கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டத்தில் ஆனைவெட்டி என்னும் இடத்தில் முதலமைச்சர் குமாரசாமி சென்ற ஹெலிகாப்டரையும் அவரது பெட்டிகள், பைகளையும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். இதேபோல் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சென்ற ஹெலிகாப்டரையும் அதில் இருந்த பைகளையும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சேலத்தில் வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீசுடன் பணத்தை மறைத்து வைத்து கொடுத்ததாக எழுந்த புகாருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலத்தின் முக்கிய வீதிகளில் முதலமைச்சர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீசுடன் பணத்தை மறைத்து வைத்து முதலமைச்சர் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோவும் தொலைக்காட்சிகளில் வெளியானது. இந்த வீடியோ காட்சி மறுப்பு தெரிவித்த அவர், வாழைப்பழம் வாங்கிவிட்டு அதற்கு விலையாக அந்த பெண்ணிடம் பணம் கொடுத்ததாக தெரிவித்தார். வாழைப்பழம் வாங்கியதை எடிட் செய்துவிட்டு பணம் கொடுத்ததை மட்டும் டிவியில் ஒளிபரப்பி உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது வேலூர் தேர்தல் ரத்து, தூத்துக்குடி கனிமொழி இல்லத்தில் அதிரடி சோதனை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் நாளை மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர்கள் பணத்துக்கு அடிமையாகி வாக்களிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் வாழைப்பழத்துக்கு பணம் கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது ஊரை ஏமாற்றும் செயல் என ஸ்டாலின் விமர்சித்தார். இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக அமையப் போகிறது. ஆக பணத்திற்கு அடிமையாகாத, பணத்திற்கு வளைந்து போகாத வாக்காளர்களாக இந்த தேர்தல்
நிரூபிக்க போகிறது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. வேலூர்ல நடந்த அந்த தேர்தல் ரத்துங்க அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களே தூத்துக்குடியில் பண்ற விஷயங்கள், ரைடு நடந்த விஷயங்கள், அது மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்காக வேட்பாளர் பயந்துருவாங்க, அந்த வேட்பாளர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் வேலை செய்யாமல் படுத்துருவாங்க, அதே மாதிரி பூத் ஏஜென்ட் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மிரட்டலுக்காக. இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக அஞ்சாது. ஜனாதிபதியை கையொப்பமிட்டிருக்கிற போது அது வந்து நீதிமன்றத்தில் அதுக்கு பரிகாரம் காரணம் வராதுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இருந்தாலும் முறையாக என்ன செய்யணுமோ சட்ட ரீதியாக நாங்கள் வல்லுநர்களை கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முடியும். அது ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அறிக்கை, ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அவருடைய நாடகம். அது வெளிப்படையாக அது ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி குனிஞ்சிக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையாக அது கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி அமமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை தாக்கிய அமமுகவினர் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக நேற்றிரவு தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்த அதிகாரிகள் அமமுக அலுவலகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தை பறிமுதல் செய்ய முயன்றபோது அங்கிருந்தோரால் தாக்கப்பட்டனர். தாக்கியோரை எச்சரிக்கும் வகையில் போலீசார் வானத்தை நோக்கி 4 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமமுக தேர்தல் அலுவலகத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இது தொடர்பாக அமமுகவினர் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டடத்தில் பணத்தை வைத்து அமமுகவை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெற்றுள்ளதாக தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் வணிக வளாக கட்டடத்தில் அமமுக ஒன்றிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் மாடியில் உள்ள ஓர் அறையில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 1,48 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக அமமுக நிர்வாகிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டடத்தில் பணத்தை வைத்து அமமுகவை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெற்றுள்ளதாகவும் இது தோல்வி பயத்தால் அதிமுக செய்யும் சதியாகும் எனவும் தெரிவித்தார். 4 நாளா நாங்க தேனி மாவட்டத்தில் துணை முதல்வரோட பையன் அதிமுக வேட்பாளர் எல்லா பேருக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர், எஸ்பி, எலெக்ஷன் கமிஷன் பல தடவை புகார் கொடுத்து கேட்கல. ஒரு அதிமுக பிரமுகர் அமரேசன், லோயிராசன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு நபரோட காம்ப்ளெக்ஸில் எப்படி நாங்கள் போய் பணத்தை போய் அங்கே வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஒன்று இது இவங்களே அதிமுக காரங்களே வச்சு சோடிச்சு நடித்த நாடகம். எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டாங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் பலத்த சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழையால் 31 பேர் உயிரிழந்தனர். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நேற்றிரவு திடீரென பலத்த சூறைக்காற்று வீசியது. அதைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. இதில் மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்ததுடன் வீடுகள், கட்டடங்களில் கூரைகளும் சேதமடைந்தன. ராஜஸ்தானில் சித்தோர்கர், ஸ்ரீகங்கா நகர், அஜ்மீர், கோட்டா, பிலானி ஆகிய இடங்களில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. சூறைக்காற்று கனமழை தொடர்பான நிகழ்வுகளில் மத்திய பிரதேசத்தில் 16 பேரும், ராஜஸ்தானில் 6 பேரும், குஜராத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொய்யான வாக்குறுதிகளை தரவில்லை எனவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கடமைப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் வயநாடு மக்களவை தொகுதியில் 3ஆம் கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி
சுல்தான் பத்தேரியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது இரவு நேர போக்குவரத்துக்கு தடை, குடியிருப்பு பகுதிக்குள் விலங்குகள் புகுதல், மருத்துவ வசதியின்மை ஆகியவை மலைவாழ் மக்களின் பிரச்சினைகளாக உள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணதான் கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் என பிரதமர் நரேந்திர மோடியை போல் பொய்யான வாக்குறுதிகளை தான் தரப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கேரள மக்களின் அறிவாற்றல், மதிநுட்பம் ஆகியவற்றை தான் மதிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக திருநெல்லி மகாவிஷ்ணு கோவிலில் கேரள மக்களை போன்று பாரம்பரிய உடை அணிந்து ராகுல் காந்தி வழிபாடு நடத்தினார். காயம் ஏற்பட்ட அடுத்த நாளே மீண்டும் பிரச்சாரத்திற்கு திரும்பிய சசி தரூரை ராகுல் காந்தி பாராட்டியுள்ளார். கேரளாவின் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளரான சசி தரூர் அந்த பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் துலாபாரம் கொடுத்தபோது தலையில் தராசு அருந்து விழுந்து காயமடைந்தார். இதனையடுத்து சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவமனையில் இருந்து திரும்பியதும் மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்நிலையில் சசி தரூருக்கு ஆதரவாக திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் படுகாயமடைந்ததை கேள்விப்பட்டு கவலையடைந்ததாகவும் அவர் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இது அவரின் மன உறுதியை காட்டுவதாக கூறிய ராகுல் சசி தரூர் கேரளாவின் விலை மதிக்க முடியாத சொத்து என்றும் பாராட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் நடிகை ஊர்மிளா மடோன்கருக்கு மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா கட்சி ஆதரவு அளித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை வடக்கு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அதிக அளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ஊர்மிளாவுக்கு மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா ஆதரவு தெரிவித்துள்ளது. பொறிவலி எனும் இடத்தில் நடிகை ஊர்மிளாவுக்கு ஆதரவாக அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டனர். மேலத்தாளம் முழங்க நடைபெற்ற இந்த பேரணியில் திரளான காங்கிரஸ் தொண்டர்களும் நவ நிர்மாண் சேனா தொண்டர்களும் பங்கேற்றனர். அண்மையில் ஊர்மிளா நடத்திய தேர்தல் பேரணியில் பாஜகவினரும் காங்கிரசாரும் கடும் மோதலில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அருகே வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் சிறுத்தை, புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. தற்போது கோடை வெயில் காரணமாக வனப்பகுதிகளில் வறட்சி நிலவி வருகின்றது. இந்த நிலையில் குடிநீர் தேடி வன விலங்குகள் கிராமங்களுக்குள் புகுந்து ஆடுகளை கடித்துக் கொன்று விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே பெருங்குடியில் ஓடும் கார் ஒன்றில் திடீரென தீப்பிடித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்துள்ள திருப்போரூரில் இருந்து கே நகர் நோக்கி டாடா இண்டிகோ கார் ஒன்று சென்றுள்ளது. இந்த கார் கொட்டிவாக்கம் வந்தபோது காரின் முன்பகுதியில் திடீரென புகை வந்துள்ளது. இதையடுத்து உஷாரான ஓட்டுநர் பயணிகள் இருவரையும் அவசர கதியில் இறக்கினார். பின்னர் அந்த கார் தீயில் எரிந்து கருகியது. என்னாச்சு, நம்பர் வேணுமா? இதுல இருந்து போட்டுங்க. சென்னையின் முக்கியமான சாலையில் காரில் திடீரென தீப்பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தென் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று நல்ல மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து 6 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் நெல்லை மாவட்டத்திலும் கனமழை பெய்தது. உதகையிலும் திடீரென மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் குடைபிடித்தபடி
தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களை கண்டு ரசித்தனர். கீழே வெயில் வந்து 37 டிகிரி 38 டிகிரி பயங்கர கடுமையாக இருக்குது. ஊட்டிக்கு வந்தவொடனே நல்ல சில்லுன்னு கிளைமேட், நல்ல மழை அனுபவிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. திருச்சியில் வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தி இருக்குது, வெயில் தாக்கம் ஜாஸ்தி இருக்கனால சரி ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா செம மழை, ஜாலியாக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஏசி மாதிரி இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ப்ளஸ் வந்து இயற்கை சூழல்லாம் பார்க்கும்போது பச்சை பசைன்னு ஃப்ளார்ஸு ட்ரீஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வி என்ஜாய் அவர் ஹாலிடேஸ். தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியின் ஏஜென்ட் போல் செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சோதனை என்ற பெயரில் தொடர்ந்து அழைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஆளுங்கட்சிகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வேலூர் தேர்தலை ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரும் பாரபட்சமான செயல் கண்டனத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். இதுபோன்று வேட்பாளர்களின் வீடுகளில் சோதனை நடத்துவது அதிமுக பாஜக அணி மீது பொதுமக்கள் மத்தியில் கோபத்தை தான் அதிகரிக்க செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியின் ஏஜென்ட் போல் செயல்படும் போக்கினை கைவிட்டு நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எனவும் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். அதிமுக எப்போதும் அராஜகத்திற்கு துணை போனது இல்லை என அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தான் அராஜகத்தை கையில் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக என்னைக்கும் அராஜகத்துக்கு போகாது. நாங்க சட்டத்தை மதிக்கிறவங்க. சும்மா ஏதோ பேசி நாங்க ஏதோ அராஜகம் பண்ற மாதிரி நான் போய் என்ன சொன்னேன், எதிர்கட்சி கை சின்னத்தில் நிற்கிற சகோதரி வந்து சொல்றாங்க, அமைச்சர் வந்து சொன்னார், அமைச்சர் ஆர்டருங்கிறத சொன்னேன். நான் ஒன்றும் தப்பா ஒரு ஆர்டர் நான் கையெழுத்து போட்டுக்கிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் நீங்கள் தான் இருந்தீங்க, கலெக்டர்கிட்ட போய் காமிச்சு சார் இது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இது மாதிரி நான் வர்றேன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. திருப்பி இவங்க அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்து வாங்கிக்கிங்கன்னா எப்படி வாங்குறது? விழுப்புரம் அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி அறுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சியும் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியும் நேற்று நடைபெற்றது. இதனையடுத்து இன்று காலை திருத்தேர் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து திருநங்கைகள் தாலி அறுத்தல் மற்றும் கை வளையல்களை உடைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். முக்கியமாக திருநங்கைகளோட ஃபங்க்ஷன் வந்து நேற்று காலையிலேருந்து எல்லாம் தாலி கட்டி எல்லாம் பண்ணோம். பெண் அலங்காரமிட்டு எல்லாம் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அவங்க மனசுக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஹாப்பியாக இருந்தோம். இன்றைக்கி காலையில் அவர் கூத்தாண்டவரோட அருளால் தாலி எடுத்துட்டு ரொம்ப மன வேதனையாகும். பெண்களுக்கு வந்து அது ஒரு முறை தான். எங்களுக்கு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு வர செவ்வாய் புதனில் நாங்கள் அதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டோம். அது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். பெண்ணாக பிறந்திருந்தா கூட இந்த இது கிடைக்காது. நான் 12 நாள் விரதம் இருந்து நாங்கள் வந்து இங்கே வந்து தாலி கட்டி அறுத்துட்டு போவோம். நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன சந்தோஷம்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாரையும் ஒன்றா பார்ப்போம். ஏன்னா பம்பாய் டெல்லி பூனாலேருந்தெல்லாம் வருவாங்க, எங்கள் பெரியவங்க இவங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். நாங்கள் இதில் ஒரு குடும்ப இதாகவே நாங்கள் செய்கிறோம். குலதெய்வம் காலையில் நாங்கள் நேற்று மத்தியானமே நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோம். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நாங்கள் கோயிலில் சாமி தேர் வந்த வாட்டி நாங்கள் தாலி இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து தாலி அறுத்துட்டு நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு வெள்ளப்படக்கு வெளியே போகிறோம். கரூர் மாவட்ட ஆட்சியரும் திமுக கூட்டணி வேட்பாளருமான ஜோதிமணியும் தொலைபேசி மூலம் உரையாடல் மூலம் கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தலை ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் மிரட்டுவதாக ஜோதிமணி கூறினார். அவர்கள் இருவரும் பேசிய தொலைபேசி உரையாடலை இப்போது கேட்போம். ரீசெண்டான டிஸ்ட்ரிக்ட் ஸ்மூத்தா எலெக்ஷன் நடக்கணும், நாளைக்கு எல்லாம் ஒருத்தர் மூஞ்சில முடிச்சுக்கணும் நாங்க நினைக்கிறோம். நாங்க என்னதான் பண்ணுவோம், நாங்க எலெக்ஷன் நடத்துவோமா, உங்களோட போராடுவோமா, ஜனங்கள் சந்திப்புமா, இல்ல வந்து ஒரு 2 அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க எடுத்து நிப்போமா? சொல்லுங்க சார். நாங்க நிக்கிறோம், அது வேற விஷயம். எப்ப வந்து ரைட்டுன்னு ஓகே ஆகுதோ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும் மேடம். இல்ல சார், வி ட்ரஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். வேற என்ன ஆசைப்பட்டேன்,
இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையும் ஆளை விட்டு என்னை மிரட்டாதீங்க. சார் எதுக்கு சார் நாங்க பெட்டிஷன் கொடுக்க வரோம், த்ரெட்டன் பண்றாரு. நாங்க எங்க போக முடியும் ஆர்வோட்ட போகாம? நீங்க சொல்லுங்க சார். ஒரு மந்திரி ஓபனா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட த்ரெட்டன் பண்றாரு. பெட்டிஷன் கொடுக்க வந்தவங்களை வந்து எஃப்ஐஆர் போடணும் நீங்க முடிவு பண்ணி நீங்க போடுங்க. நீங்க கேண்டிடேட் மேல கூட போடுங்க, நான் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் பயந்து எலெக்ஷனை கேன்சல் பண்றதா உங்க ஐடியா? எங்களுக்கு அது தெரியும். நீங்க என்ன பண்றது? ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்களோ கவலை கிடையாது. நீங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றதுதான் நீங்க வரீங்க. நாங்க அதையும் ஃபேஸ் பண்ணுவோம் சார். மக்கள் எங்கிட்டு இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க ஹானஸ்டா எந்த டியூட்டி எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் வந்து இல்லன்னு முடியுமா சொல்லுங்க? நீங்க சொல்றதுனால நீங்க வந்து என்ன ஐடியாவோ நீங்க வந்து அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புறேன் சார். எவ்ரிதிங் ஈவன் ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் கேன்சலேஷன். எலெக்ஷன் நிறுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க. 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க. ஜனநாயகம் இருக்கு. இவ்வளவு பேர் நான் போயிட்டு வர ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நின்று எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. நீங்க யார் சார் எலெக்ஷனை கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு? 100 பேர் நாங்க 100 பேர்லாம் அனுப்பல. நாங்க உங்களை நாங்க நம்பல சார். எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம், அவ்வளவுதான். நேஷனல் லீடர் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் கட்டாயம் வந்து எங்கேயாவது நடுநிலைமை தவறி இருந்தேன்னா நாங்க உங்களை சொல்றேன். நான் உங்களை ஓப்பனாவே தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட மட்டுமா சொல்றேன். நீங்க ஓப்பனாவே நீங்க நடுநிலையே இருக்க மாட்டீங்க. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.